ஆவியுலகின் விதிகள். கடவுள்தான் அனைத்து ஆன்மாக்களையும் படைத்தார் என்றால் சில ஆன்மாக்கள் தீயவர்களாக இருப்பது எப்படி சாத்தியம்? வாழ்வது என்றால் ஆன்மீக ரீதியாக வளர்வது என்றும் கடவுளை நோக்கி முன்னோக்கி செல்வது என்றும் பொருள். தீவினையும் வாழ்க்கையும் நேரெதிரானவை. தீவினையானது பின்னடைவை குறிக்கிறது. ஓர் ஆன்மாவின் எதிர்மறை பயணத்தை அது உணர்த்துகிறது. எதிர்மறை எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களின் விளைவாக அந்த ஆன்மா இறைவனிடமிருந்து விலகிச் செல்வதை அது குறிக்கிறது. ஆன்மா நிரந்தரமானது. அது ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதது. ஆனால் அதை இருட்டாக்க முடியும். நீங்கள் அறநெறிக்கு புறம்பான தேர்ந்தெடுப்புகளை மேற்கொண்டு பூமியில் உங்கள் சோதனைகளில் தோற்று போகும்போது உங்கள் ஆன்மா மெல்ல மெல்ல இருளடைகிறது. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களின் ஒட்டுமொத்தம்தான் நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் ஆன்மாவிடமிருந்து உங்கள் நடவடிக்கைகளை எப்படி உங்களால் பிரிக்க முடியும்? உங்களுடைய நடவடிக்கைகளின் விளைவாக உங்கள் ஆன்மா வலுப்பெறுகிறது அல்லது பலவீனம் அடைகிறது. எனவே ஒன்றை மற்றொன்றிலிருந்து உங்களால் பிரிக்க முடியாது. மக்கள் தவறான பாதையில் செல்லும் போது அவர்கள் தங்களுடைய செயல்களுக்கு நியாயம் கற்பிக்கின்றனர் அல்லது ஒரு பலவீனமான கணத்தில் சபலத்திற்கு தாங்கள் அடிபணிந்து விட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். நான் என்னென்ன சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு புரியாது என்று அவர்கள் கூறக்கூடும். ஆனால் ஒழுக்க நெறிக்கு புறம்பான நடவடிக்கைகளுக்கு சூழல்களை ஒரு சாக்குப்போக்காக உங்களால் பயன்படுத்த முடியாது. உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள். எனவே உங்களுடைய நிகழ்கால நடவடிக்கைகளிலிருந்து உங்களை உங்களால் பிரிக்க முடியாது. இக்கணத்தில் நீங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தால் உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்த்துவிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்ததாக உங்களால் கூறிக்கொள்ள முடியாது. நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் உங்கள் ஆழ்மனம் அதற்கேற்ப உங்களை சீர்தூக்கி பார்க்கும். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள், சொல்கிறீர்கள், செய்கிறீர்கள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த விளைவுதான் நீங்கள். எல்லோருக்கும் உதவுவது இறைத்தன்மையாகும். உங்கள் சக மனிதருக்கு உதவுவது நல்ல விஷயம்தான். ஆனால் சிலர் முற்றிலும் எதிர்மறையானவர்களாக இருப்பதால் எல்லா மனிதர்களுக்கும் உங்களால் உதவ முடியாது. யார் எதிர்மறையானவர்கள், யார் நேர்மறையானவர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் அல்ல என்றும் அவ்வாறு செய்வது ஒருவரை எடைபோடுவதாகிவிடும் என்றும் நீங்கள் நினைக்கக்கூடும். நீங்கள் யாரையும் எடை போட வேண்டாம். ஆனால் உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள். இவை இரண்டுக்கும் இடையேயான வேறுபாடு எளிமையானது. இன்னொரு மனிதர் நல்லவரா இல்லையா என்று நீங்கள் அலசும்போது நீங்கள் தான் உயர்ந்தவர் என்ற மனப்பான்மையுடன் அவரை தாழ்த்தி பேசுவதற்காக நீங்கள் அவரை எடை போடவில்லை. மாறாக உங்களுடைய சொந்த ஆன்மாவையும் உங்களை சுற்றி இருக்கின்ற மற்ற ஆன்மாக்களையும் பாதுகாப்பதற்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள ஓர் ஆன்மீக உள்ளுணர்வை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அந்நபரை பற்றிய உண்மைகளை தீர ஆராய்கிறீர்கள். எதிர்மறை ஆன்மாக்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்கள் தங்களுடைய தவறான நடவடிக்கைகளை தொடர்வதற்கு தேவையானவற்றை நீங்கள் அவர்களுக்கு செய்கிறீர்கள் என்று ஆகிவிடுகிறது. நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கிறீர்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் ஆன்மீக ரீதியாக தாழ்ந்து போய் விடுகிறீர்கள். ஏனெனில் அறநெறியின் பக்கம் நிற்க நீங்கள் தவறி விடுகிறீர்கள். ஓர் எதிர்மறை ஆன்மா தான் செய்த பாவங்களுக்காக மனதார வருந்தி தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உண்மையிலேயே விரும்பும்போது மட்டுமே அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். எதிர்மறை தாக்கங்களிலிருந்து அவரை வெளிக்கொணர்ந்து அவர் ஓர் உயர்ந்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்கு அவருக்கு உதவுவது அப்போது உங்கள் கடமையாகிறது. தீர ஆராய்வது என்பது உண்மையை பற்றியது. ஆனால் எடை போட்டு பார்ப்பது அகங்காரத்தை பற்றியது. புவி உலகில் நீங்கள் மேற்கொள்கின்ற தேர்ந்தெடுப்புகள் ஆவி உலகில் உள்ள உங்கள் வீட்டின் அடித்தளத்தை உருவாக்குகின்றன. பூமியில் நீங்கள் உங்கள் வெளிமனதின் அடிமையாக இருப்பதை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது உங்கள் ஆழ்மனதின் மாணவராக இருப்பதை தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் நமக்கு கிடைத்துள்ள ஒரு பரிசு. அதை நாம் அறிவார்ந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். ஓம். தொடரும்.